குரங்கிடம் பூமாலை கிடைத்தால் என்ன ஆகும்? அந்த நிலையில்தான் தமிழக பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. அப்படி என்னதான் அத்துறையில் நடக்கிறது என்பதை பார்ப்போமா? கிணறு விட்ட பூதம் கிளம்பிய கதையாக சென்னை அரசு பள்ளி ஒரு ஆசாமியின் பேச்சு சர்ச்சையானது. இந்த நிலையில் அரசு பள்ளிகளின் நிர்வாக குளறுபடிகளும் பள்ளி கல்வித்துறை சுற்றி சுழலும் பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வெளிவர தொடங்கி இருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் 28 சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நில பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிர பள்ளி நிகழ்ச்சிகளில் பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பை சேர்ந்த மகாவிஷ்ணு என்ற நபர் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். சிகரம் தொடு என்ற தலைப்பில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அறிவுக்கு அப்பாலான கருத்துக்களை அள்ளி இறைத்திருக்கிறார். அவர் அறிவியலுக்கு புறம்பான அவரது கருத்துக்கள் தமிழ் ஆசிரியரான சங்கர் எதிர்த்து கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் அவரிடம் ஏகத்துக்கும் அதிகார தோணையில் பேசினார் ஆசாமி மகாவிஷ்ணு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள் பரவி பெரும் சர்ச்சையானது. இந்த நிலையில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். கூடவே சம்பந்தப்பட்ட அப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சர்ச்சைகளுக்கு பள்ளி கல்வித்துறை நிர்வாக குளறுபடிதான் காரணம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் குறித்து இதுவரை எந்தவித வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் இல்லை. தலைமை ஆசிரியரே நிகழ்ச்சிகளை குறித்து முடிவெடுப்பார். சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்புதான் உங்கள் பள்ளியில் ஏன் எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லை என்று அந்த பள்ளிக்கு துறை மேலிடத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள். அடுத்த சில நாட்களிலே சம்பந்தப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கும் ஒருவர் மகாவிஷ்ணு குறித்து பரிந்துரைத்திருக்கிறார். அதோடு அரசு பள்ளியில் நிகழ்ச்சியை நடத்த மகாவிஷ்ணு தரப்பில் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இவை அனைத்தும் திட்டமிட்டு நடைபெற்றதாக தெரிகிறது. இதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்திக்கு அரசு பள்ளி மாணவர்கள் 10 உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் என்று திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டங்களின் முதன்மை கல்வி அதிகாரிகள் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தனர். இந்த விவகாரம் பூதாகரமானது. அடுத்து மாசு கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கமிட்டிக்கு ஆட்சியர் அனுப்பிய நெறிமுறைகளை பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறார்கள் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள். இதுபோல பல நிர்வாக குளறுபடிகள் துறை முழுக்க தலைவிரித்தாடுகின்றன. மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்வித்துறையின் மீது தனி கவனம் செலுத்துவதற்காக ஒவ்வொரு ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒரு சிறப்பு உதவியாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களின் பணியை பள்ளிகளின் செயல்பாடுகள் குறித்து கண்காணித்து ஆட்சியரிடம் தெரியப்படுத்துவதுதான். விநாயகர் சதுர்த்தி உறுதிமொழி தொடர்பான சுற்றறிக்கை கவனக்குறைவாக அனுப்பப்பட்டது என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பள்ளிகளில் பல திட்டங்களை வரிசையாக அறிவித்து அமுல்படுத்தி வருகிறது அரசு. அதிலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. உதாரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக வாசிப்பு இயக்கம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தார்கள். 90% பள்ளிகளில் நூலகமே இல்லை. இதை யார் சரி செய்வது? முன்பாக அரசு பள்ளிகளுக்கு தன்னார்வலர்கள் உதவும் வகையில் நம்ம ஊரு நம்ம பள்ளி என்ற திட்டம் 2022 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை ரூபாய் 380 கோடி நன்கொடையாக கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த நிதி பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு முழுமையாக செலவழிக்கப்படவில்லை. ஸ்மார்ட் வகுப்பறைக்கான இணைய இணைப்பு ஏற்படுத்துவதே ஆசிரியர்களிடம் வெளியில் நன்கொடையாக வசூலிக்க சொல்லியிருக்கிறார்கள். மாணவர்களுக்கான போதை விழிப்புணர்வு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் நன்கொடை வசூலித்தே செலவழிக்க சொல்லுகிறார்கள். அதிலும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. ஆட்சியாளர்களும் அதிகாரிகளுமே பள்ளி கல்வித்துறையை ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள்.
சமீபத்தில் மதுரை மாவட்டம் பட்டூர் அரசு நடுநிலை பள்ளியில் உள்ள கழிப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தை மாணவிக சுத்தம் செய்யும் வீடியோ சமீபத்தில் வெளியானது. அது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானன. இந்த நிலையில் தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது. பள்ளி கழிவறை கட்டடங்கள் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறை உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. அதோடு 2024-25 நிதியாண்டு அரசு முதற்கட்டமாக 50% நிதியும் விடுவித்துள்ளது. ஆனால் அந்த நிதி போதுமானதாக இல்லை. இதனால் கழிவறை போன்ற பராமரிப்பு பணிகளை மாணவர்கள் வைத்து பல பள்ளிகள் ஆசிரியர்கள் மேற்கொள்கிறார்கள். இது வேதனையானது. பள்ளி கல்வித்துறை என்பது பெரிய கடல் போன்றது. பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பின் மூலமாகவே இங்கிருக்கும் பிரச்சனைகளை களைய முடியும். உதாரணமாக சீருடை, இலவச சைக்கிள் உள்ளிட்டவற்றுக்கு சமூக நலத்தலை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையுடன் இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதே போல சுகாதாரத்துறை, காவல்துறை, பாடநூல் கழகம் என பெரிய சங்கிலி தொடருடன் பள்ளி கல்வித்துறை இணைந்து பயணிக்க வேண்டும். ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தால் இல்லம் தேடி கல்வி தொலைக்காட்சி போன்ற திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வருகின்றன. முக்கியமாக அரசு பள்ளிகளுக்கான மத்திய அரசு நிதி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிதியை நம்பிதான் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் போன்ற பல திட்டங்கள் இருக்கின்றன. கடந்த கல்வியாண்டில் 3வது தவணையிலே மத்திய அரசு பிரச்சனை செய்தது. நடப்பு கல்வியாண்டில் முதல் தவணை நிதியை வழங்கப்படவில்லை. இந்த விவகாரம் இப்போதுதான் முழுமையாக வெளியே தெரிகிறது. பிரச்சனை கழுத்தை நெரிக்கும் போதுதான் அதை வெளியே சொல்லுகிறார்கள். அதனாலே குளறுபடிகள் சர்வசாதாரணமாகிவிட்டன. இவற்றை எல்லாம் சரி செய்ய துறை அமைச்சர் தான் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. துறைக்கு சம்பந்தம் இல்லாத உயரதிகாரிகள், கல்வியாளர்கள் போன்றோரின் தலையீடு மிக அதிகமாக இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி துறையை அமைச்சரை இஷ்டத்திற்கு வழிநடத்துகிற. முதலில் இதை தடுத்து நிறுத்தி துறையை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும். அப்படி நடத்த வேண்டும் என்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முதலில் அமைச்சராக செயல்பட வேண்டும். அவர் உதயநிதி நற்பணி மன்ற தலைவர் போல் செயல்படுகிறார். இதுவரை அதிமுக ஆட்சி இப்படி நடந்ததே இல்லை. இப்போது 8ஆம் படிக்கும் மாணவனுக்கு 3ஆம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியவில்லை. அந்த நிலையில்தான் அரசு பள்ளிகள் இருக்கிறது. கிச்சன் கேபினட்டுக்கு வேண்டியப்பட்டவர் போட்டால் இப்படிதான் நடக்கும். இதையெல்லாம் நாம் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.